காரனே அகன்று போங்கள் அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரை தப்பு செய்தேன்? நான் என்ன செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை சொல்லுகிறேன்? நான் ஊழியம் தானே செய்தேன், பிசாசுகளை தானே துரத்தினேன், தீர்க்க தரிசனம் தானே உரைத்தேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் 21 வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறான். இப்ப சொல்லுங்க, ஊழியம் செய்யறது சிறப்பா, தேவனுடைய சித்தம் செய்யறது சிறப்பா? ஊழியம் செஞ்சா பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி எங்கேயாவது நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் சித்தம் செய்தவன் கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போவான். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து, நான் இதை செய்யலாமா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என் இடத்துல என்ன விரும்புகிறீர்கள், இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏன் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க வேண்டும், என்னை நேர் ஏன் என்னை தொட வேண்டும், எதற்கு என்னை அழைத்த வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்கணும். தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகி விட்டால் நீங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் எவ்வளவு பெரிய காரியம் செய்தாலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை.